ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மகாபாரதம் போர் முடிந்து கிருஷ்ணரை பார்த்து திருதராஷ்டிரன் கேட்டார், கண்ணா, 100 பிள்ளைகள் இருந்த எனக்கு இன்று ஒரு பிள்ளை கூட இல்லையே, எல்லாம் அறிந்தவன் நான் செய்த பாவம்தான் என்ன என்று கேட்டார். உடனே கிருஷ்ணரும், திருதராஷ்டிரரே, 15 பிறவிகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு வேடனாக இருந்தீர்கள். ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாடச் செல்லும்போது ஒரு ஆண் பறவையை குறிவைத்து தாக்க முயன்றீர்கள். அந்த ஆண் பறவையானது உங்கள் குறியிலிருந்து தப்பிவிட்டது. அதை கண்டு சினமுற்ற நீங்கள் அதன் கூட்டருகே சென்று அதனுடைய 100 குஞ்சுகளை உங்களுடைய அம்பால் துளைத்தெடுத்தீர்கள். அந்த பாவக்கணக்குத்தான் இன்று உங்களுக்கு விடையலாக வாய்த்தது என்று சொன்னார். உடனே திருதராஷ்டிரம், கண்ணா, இதற்கு ஏன் நான் 15 பிறவியில் காத்திருக்க வேண்டும்? அடுத்த பிறவிலே அந்த துயரத்தை நான் அனுபவித்திருக்கலாம் அல்லவா என்று கேட்டார். திருதராஷ்டிரரே, 100 பிள்ளைகள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த 100 பிள்ளைகளை பெற வேண்டும் என்றால் பல புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். நீங்கள் அதற்காகத்தான் நீங்கள் 15 பிறவிகளை கடந்து வந்தீர்கள். அதன் பிறகு உங்கள் பாவ கணக்கு தொடங்கிவிட்டது என்று சொன்னார். மிக நண்பர்களே, எந்த பிறவியானாலும் நாம் புண்ணிய செயலை மட்டுமே செய்வோம்.